புரட்சித் தலைவர் என்ன பண்ணுறாரு, மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சிலர் என்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வரப் போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் இது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆகவே அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் கழகத்தை விட்டு வெளியேறலாம் என்று தலைவர் கூற அந்த இடத்தில் ஒரே நிசப்தம். குண்டூசி போட்ட கூட கேட்கும், அந்த அளவுக்கு அமைதி. அதன் பிறகு அத்தனை பேரும் மக்களிடம் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுக்க அந்த ஒரு சிலர், அந்த மூடர்கள் காணாமல் போனார்கள். பார்த்தீர்களா? ஒரு தெய்வம் கட்சி ஆரம்பித்தார். தெய்வம்னா யாரு? தலைவர் எம்ஜிஆர். அவருக்கே இந்த கதி. அதன் பிறகு தலைவர் யோசிக்கிறாரு, தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது, தொண்டர்களுக்காக மட்டும்தான். ஆகவே எனக்கு பிற்பாடு இது போன்ற நிலை வரக்கூடாது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அன்றைக்கே அதிமுகவின் அந்த விதிமுறைகள்லாம் அப்போ எழுதி வச்சிட்டாரு. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் கூடாது.